எங்களோடு இருக்கும் எங்கள் ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Lord Jesus, thank you Lord for leading us and guiding us Lord. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு பலத்தை தாங்க. உம்மையே நம்பி சார்ந்து வாழும் பலத்தை தாங்க. Help us Lord to trust you Lord. உம்மையே அப்பா கர்த்தாவே, எந்த நாளிலும் எந்த வேளையிலும் அப்பா எந்த நேரத்திலும் உம்மையே கர்த்தாவே நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும் அப்பா. Trust in the Lord. Hallelujah. Trust in the Lord in all your ways. Trust in the Lord in whatever you do. Hallelujah. ஆண்டவரை நம்பி ஜீவித்தால், ஆண்டவரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நோக்கி பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாரகம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான்
நேரத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தாழ்விலும் அப்பா தேவரீர் வேதனையிலும் துன்ப நேரத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா உம்மையே துதிப்போம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்க வேண்டும். Rejoice in the Lord always. Rejoice in the Lord always. Hallelujah. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு முதலாம் நூற்றாண்டில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் அவர்களை எரிக்கும் பொழுது கூட அவர்களை சுட்டு எரித்தார்கள். சிங்கத்திற்கும் மிருகங்களுக்கும் அவர்களை தூக்கி போட்டார்கள். அவர்கள் விசுவாசத்திற்காக அவர்களை துன்புறுத்தினார்கள். அப்பொழுதும் பவுலை போல அவர்கள் மகிழ்ந்து இருந்தார்கள். I will rejoice in the Lord always because He is my help. He is my tower. My Lord Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கேடகமாய் இருக்கிறார். என்னை நடத்துகிற ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். என்னை பாதுகாத்து வழிநடத்தும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்து வாழ்கிறேன். அப்பா உம்மையே நான் சார்ந்து வாழ்கிறேன். எல்லாவற்றிலும் நீர் எனக்கு முன்பதாக செல்கிறீர். அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. Those who trust in the Lord, யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, those who trust, those who believe in the Lord Jesus Christ, ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையாக யாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய முடியாத கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் செய்ய முடியும். There is nothing that is impossible. God can do everything in your life. I can challenge you today. Hallelujah. என்னால உங்களை சேலஞ்ச் பண்ண முடியும். I can challenge you today. If you ask something from God, கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றை இன்றைக்கு கேட்டால் அது உங்களுக்கு உங்கள் அறிவுக்கும் எண்ணங்கள் சிந்தனைக்கும் எட்டாத காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இது செய்து தாருங்கள் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை கேட்கிறார். அதன்படி செய்கிறார். ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிறார். Glorious Lord. Hallelujah. எந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியில் நம்மை நடத்துகிறார். God leads us in all our problems and troubles. He understands everything. அவருக்கு எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவார். He also sees our heart. அவர் நம்ம இருதயத்தையும் பார்க்கிறார். How we behave in a situation. ஒரு சூழ்நிலையில், பயந்த சூழ்நிலையில், ஒருவேளை நமக்கு சந்தேகமான சூழ்நிலையில், நம்பிக்கை கொடுக்கும் சூழ்நிலை ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், வழிநடத்துவார். உன் சுகவீனங்கள் பலவீனங்கள் யாவற்றையும் நீக்கி போடுவார் என்று ஆண்டவரை நீ விசுவாசிக்கிறாயா? அப்பொழுது ஆண்டவர் உனக்கு பூர்ண சுகத்தையும் பலத்தையும் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள்.
ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்த
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினும் நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே நம்பி வரும் ஜனங்கள், உம்மையே நம்பி வரும் ஜனங்கள் நீர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. My Lord, my God, you will never forsake me. Hallelujah. God will never forsake you, never leave you. Hallelujah. அதுதான் வசனம் சொல்கிறது. My Lord will never leave you, never forsake you. Those who trust in the Lord, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து, ஹல்லேலூயா, நம்பி வாழும் பிள்ளைகள், ஹல்லேலூயா, கர்த்தர் கைவிடுவதில்லை. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். Because we are the children of God, we are the children of God. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். God is there to deliver you. உன்னை விடுவிக்க, உன்னை விடுதலை செய்ய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரீ கரபதோ, ஹல்லேலூயா, ரஹதோ சந்தரபகப, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா, சேனைகளின் கர்த்தரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வாழ்வது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத
தள்ளாடி நடந்த போது காத்திட யாரும் இல்ல, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த தேவன், கதறி அழுத நேரத்தில் உங்க கிருபை தேவையே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா, உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் கிருபையால எங்களை நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையால எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையால தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தாவே தேவரே ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையால தான் கர்த்தாவே தேவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு போதும், உங்க கிருபை தான் எங்களுக்கு வேணும் அப்பா கர்த்தாவே. because of your grace Lord Jesus, because of your grace அப்பா, you have led us அப்பா கர்த்தாவே, you have led us in the wilderness, in the desert அப்பா. அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா வனாந்தரத்திலும் அப்பா அதிலே மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் உம்முடைய கிருபையால் தான் அப்பா எங்களை நடத்துறீங்க, அதற்காக நன்றி. இந்த நாள் வரை கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாமலே இருக்கிறது, ஆனாலும் நீர் கர்த்தாவே உம்முடைய கிருபையாலே நடத்தி வருகிறீர் என்பதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே வாய்களை திறந்து ஆண்டவர் பார்த்து நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் வாய்களை திறந்து thank you Lord, thank you Lord சொல்லுவோம். ஹல்லேலூயா. I thank you Lord. நன்றி அப்பா. thank you Lord for all the blessings that you have done in my life. இன்றைக்கு என் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. for the miracles that you have done in my life, அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவன். நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால், if you trust and believe and walk in his ways, கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்தால், when you walk in his ways, you know why we should walk in his ways? ஏன் தெரியுங்களா கர்த்தருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும்? கர்த்தருடைய வழியில் ஏன் நடக்க வேண்டும்? Why should we walk in his ways? Because he is already going before you. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். He knows what we are going to face. He knows what we are going to face. ஆண்டவருக்கு தெரியும் நாம் எதை சந்திக்க போகிறோம் என்று. ஆண்டவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். If you follow Jesus Christ in your life, if you follow the lead, if you follow Jesus Christ, if you hold his hand and follow Jesus Christ, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தால், அப்பொழுது நன்மையாகவே ஆசீர்வாதமாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் செழிப்பாகவும் நன்மையாகவும் நல்லதாகவும் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் நாம் பாடினோம்,
மகிழ்வோம் மகிழ்வோம் என்று பாடும். ஏன்? Because if my Lord is on my side, if I am walking in his ways, கர்த்தருடைய வழியில் நான் நடக்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னை நிச்சயமாக விடுதலை செய்வார். ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். Because he is my protection, he is my shield, he is my tower, he is my refuge. அவர் எனக்காக கேடகமாய் இருக்கிறார், என்னுடைய துருகமாய் இருக்கிறார், எனக்காக பாதுகாப்பாய் இருக்கிறார். என்னை சுற்றிலும் இரத்த கோட்டையினாலே என்னை பாதுகாக்கிறார். Hallelujah, hallelujah. Do not trust in man. மனிதர்களை நம்பாதே. Do not trust in money. Don't trust in money. பணத்தை நம்பாதே. Do not trust in your relations. குடும்பத்தையும் சொந்தக்காரங்களையும் நம்பாதே. Hallelujah. Trust in the Lord. கர்த்தரை ஒருவரே விசுவாசித்து நீ நடந்தால் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் வாழ்க்கையில செய்வார். யாரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, today you commit your life to Jesus Christ. Today you say, Lord Jesus Christ, I will trust you. I will trust and hold your hand. நான் இன்றைக்கு நான் விசுவாசித்து உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வேன். சூழ்நிலை சரியாக இல்லை. There is no, I can't see anything. என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் நம்பி உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வேன். I will trust and hold your hand, Lord Jesus Christ. If you walk with Jesus Christ all the way long, எங்கெல்லாம் நீங்க நடக்கிறீங்களோ கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்க நடந்தால் அது எல்லாமே ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரே, மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி, எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த வியாதியை, அந்த பலவீனத்தை, அந்த சுகவீனத்தை கடிந்து அப்புறப்படுகிறேன். இந்த வேலையில கூட யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஹல்லேலூயா, if you have faith, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ இந்த வேளையில் கூட அந்த பலவீனம், அந்த சுகவீனம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த பலவீனம் சுகவீனம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. ரட்சகரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. பண கஷ்டங்கள் அப்பா கர்த்தாவே, ஃபினான்ஷியல் கர்த்தாவே தேவரீர் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பண தேவைகளை சந்தித்தரலங்க அப்பா தேவரீர். ஏற்ற வேளையில் சரியாக நீர் அப்பா கொடுக்கிற தேவன். இம்மட்டுமாக கர்த்தாவே தேவரீர் நாங்கள் நம்பி இருக்கும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. இந்த நாளில் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் பண கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு அப்பா எங்கள் ஆண்டவரே காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறார்களோ, என் ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை தாங்க அப்பா, விடுதலை தாங்க கர்த்தா, காப்பாற்றுங்க தேவரே, அவர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, விடுதலை தாங்க. எல்லா துதி கன மகிமையாவும் அப்பா உம்முடைய வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க, அமருங்க, உட்காருங்க. ஸோ இந்த மாதம் முழுதும் ஒரு தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். I am a member of Christ Church. I am a member of Christ Church. Hallelujah. நான் கர்த்தருடைய கிறிஸ்துவின் சபையில் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறேன். இந்த வசனத்தை தான், இந்த வார்த்தையை தான் நாம் தலைப்பில் தான் இந்த மாதம் முழுதும் நாம்
பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரைட். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வசனம் ஒரு 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 வசனத்தை நாம் படித்துட்டு அப்புறம் தான் நம்ம மறுபடியும் அது இது நம்ம மேலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனி அவயங்களாகவும் இருக்கிறீர்கள். யூ ஆர் கிரைஸ்ட் சர்ச். கிரைஸ்ட் சர்ச்ல ஒரு பார்ட்டாக இருக்கிறீங்க. யூ ஆர் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் சர்ச்? ஒரு 2 வீக்ஸாக அதான் பார்த்துருக்கோம். the 3rd week வாட் இஸ் சர்ச், வாட் இஸ் அ சர்ச் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். A church is a place where Christians gather. All Christians, where Christians gather, is a place called church. இது என்ன சொல்றார் ஆண்டவர்? What God says, the church is his body. Right? So ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, if the church is my body, you are all part of it because you are parts of the body என்றார். எனி மினிஸ்ட்ரி, எந்த ஊழியம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியம் இருந்தாலும், யார் இருந்தாலும், ஒவ்வொரு பர்சனும், எவ்ரி பர்சன் இஸ் அ பார்ட். அவர் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள், சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நாம் என்ன பார்க்க, ஹெட். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். he is the head of the church. படிப்போம் பாருங்க. Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் நாம் படிக்கும் பொழுது, படிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்க, அவர் he is the image of the invisible God, the firstborn over all creation. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, he is the image of the invisible God போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவை நாம் யாரும் பார்க்கவில்லை. we have not seen the father in heaven. கரெக்டா? பிதாவை யாரும் பார்க்கவில்லை, heavenly father. because ஏன் பிதாவை நாம் பார்க்கவில்லை? ஏனென்றால் பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர் he dwells in an unapproachable light ன்னு போட்டிருக்கு. கரெக்டா? பாருங்க, எந்த வசனம் தெரியுங்களா? let's see. 1 யோவான், 1 John, John 1 chapter 1 5 படிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம். God is light. தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளியாய் இருக்கிறார். ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் ஒளியாய் இருப்பதால் he is dwelling in an unapproachable light. We cannot approach him. Hallelujah. அதனால் ஆண்டவரை யாராவது பார்த்திருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரை யாரும் பார்க்கவில்லை. பாருங்க, ஒரு நாள் மோசஸ் was a great man. He was very close to God's heart. மோசே வந்து ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க,
மோசேயோட ஆரோன் இருக்கிறாரு அண்ட் மிரியம் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோனும் மிரியமும் மோசேவை எதிர்த்து பேசுறாங்க. சரியா? எதிர்த்து பேசின உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசே எதுவும் சொல்லலை. மோசே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இப்படிலாம் பேசிட்டாங்க, நான்லாம் உங்களுக்காக எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கேன் தெரியுமா, நான்லாம் எவ்வளோ உங்களுக்கு நான் நல்லவனாக இருந்திருக்கேன் தெரியும், ஆனால் இவங்க என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லலை. நம்மனா என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக குறை சொல்லிட்டு போவோம். உடனே இந்த மாதிரி வந்து, மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க தானே? 100% சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அப்போது நமக்கு தெரியலனா கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கொசு 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 கொசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மோசே அதை செய்யலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, மோசே வந்து ஆண்டவரை உயர்த்தி பார்த்தா, இவர்கள் எல்லாம் எனக்கு பொருட்டல்ல, ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று பார்த்தான். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? மோசே சொல்லலை, ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்தார். He came down. அப்படிதான் வசனம் இருக்கு. மகிமையில் இறங்கி வந்து 3 பேரையும் முன்னாடி கூப்பிட்றாரு, இங்கே வான். 3 பேரையும் முன்னாடி கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லிட்டு மிரமியும் ஆரோனையும் மரியமையும் பார்த்து, நீங்கள் ஏன் மோசேவை தப்பாக பேசுனீங்க? நீங்கள் ஏன் மோசேவை தப்பாக பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறான், என்னை முகமுகமாய் பார்த்து பேசுகிறான். வசனம் இருக்கு. யார் சொன்னது? ஆண்டவரே சொல்கிறார். He is a man who sees me face to face and speaks to me. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிதாவை யாரும் பார்த்ததில்லை. Nobody has seen, even Moses has not seen God. Even Moses has not seen God. ஆனால் Lord Jesus Christ appears to him face to face. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு முகமுகமாய் சந்தித்தார். அதனால தான் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கொலோசியரில் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 verse 15ல கொலோசியன்ஸ்ல என்ன போட்டிருக்கு? அவர் என்னவா இருக்காரு? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார். இன்விசிபிள், பார்க்க முடியாத ஆண்டவர். we cannot see God. even மோசே, டேவிட் யாருமே ஆண்டவரை பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல there were very few people who saw God. ஆண்டவரை பார்த்தவர்கள் வெறும் குறைவான ஆட்கள், அவருடைய இமேஜை பார்த்தவர்கள். ரைட்டா? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆண்டவரை மேக ஸ்தம்பமாக, பில்லர் ஆஃப் கிளவுட், பில்லர் ஆஃப் ஃபயர், இப்படி தான் பார்த்தார்கள். ரைட்? when he came down on Sinai Mount, சினாய் மலை மேல் இறங்கி வரும்போது ஃபயர், டார்க் cloud of fireல பார்த்தாங்க. அப்படி தான் பார்த்தாங்க. not as a person, ஒரு மனிதனாக, ஒரு பர்சனாக, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற பர்சனாக பார்க்கவில்லை. only 70 elders போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மோசே பார்த்தார், டேவிட் பார்த்தாங்க, நிறைய பேர் பார்த்தாங்க. எசேக்கியல் பார்த்தாரு அவருடைய தரிசனத்தில், தானியல் பார்த்தார். இந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் saw Jesus Christ, the Son of Man. Hallelujah. ஆனால் இந்த நியூ டெஸ்டமெண்ட் பீரியட், everyone God has given the privilege, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாராலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க. ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்கிறது. பார்க்க முடியாத இன்விசிபிள் காடை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இமேஜ், ஒரு உருவமாய் இருக்கிறார். இஃப் யூ வாண்ட் டு see God, you see Jesus Christ. show me yourself Lord அப்படின்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அப்பியர் ஆவார். இஃப் யூ ஹேவ் அ ட்ரீம், நிறைய பேர் வந்து நான் ஆண்டவரை பார்த்தேன் கனவுல,
சொல்கிறாங்களா? நான் ஜெபிக்கும் பொழுது ஐ saw an image of God, ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது யாரை பார்க்கிறார்கள்? we see Jesus Christ. நிறைய சாட்சிகள் இருக்கு, நிறைய சாட்சிகள். ஈவன் சாதுர் சுந்தர் சிங், பால், இவர்களெல்லாம் பைபிள், இன்சைட் த பைபிள், அவுட்சைட் த பைபிள், இன் மை லைஃப். எல்லாரும் யாரை பார்க்கிறோம் என்றால் we see the image of God in Jesus Christ. Hallelujah. எதற்காக? why இதை நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக போடுறேன் அப்படின்னா, பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதுக்கு தான் ஃபவுண்டேஷன் போட்டுன்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இன்விசிபிள் காட் இருக்கிறார். காட், ஆண்டவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் உண்டாக்கினார். சபையும் அவருக்கு கீழே தான் வருது. ஆனால் அந்த சபையின் தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மேலே படிங்க, அந்த கொலோசியர் 15 அதிகாரம் 15-16 படிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி ஒரு அஸ்திபாரத்தை ஆண்டவர் வைக்கிறார். முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் இமேஜ், த இமேஜ் ஆஃப் காட்னு சொல்றார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்றார் ஆண்டவர் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்குள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. இன் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட். ஹல்லேலூயா. இஃப் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விசிபிள், காணப்படுவதும் காணப்படாதவைகளும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன் ஹெவன் and on earth. பரலோகத்தில், ஒருவேளை பரலோகத்தின் காரியங்கள் நம்மால் பார்க்க முடியவில்லை, we are not able to see the things in heaven, right? ஆண்டவர் ஆலயத்தை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பரலோகத்தில் இருக்கும் ஆலயத்தை போல அதனோட நிழலாட்டத்தால் அதே ஷேடோ, அதே ரெப்ளிகாவா பூமியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is a temple, there is a sanctuary in heaven. Hallelujah. A dwelling place for God in heaven. பரலோகத்தில் இருக்கிறது. A same thing God replicated on earth. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம்னு மாற்றிட்டார். கரெக்டா இல்லையா? we are the temple of the living God மாற்றிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? a temple is a place, ஆலயம், sanctuary. நம்ம சர்ச் பேர் கூட I am sanctuary. a sanctuary அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, a dwelling place. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயம் என்றால் a dwelling place. God is dwelling in the sanctuary. பரலோகத்திலும் ஒரு sanctuary இருக்கு. You are also a part of the sanctuary. Hallelujah. கரெக்டா இல்லையா? நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்றால் நீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களா இல்லையா? வேதத்தில் அதான் போட்டிருக்கு. அப்பனா you are a sanctuary for God. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று அர்த்தம். So invisible things, நமக்கு பரலோகத்தில் சில காரியங்கள் தெரியவில்லை. the invisible things and the visible things on earth, பூமியில் காண்கிற காரியங்கள் கூட ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல போய் சர்ச் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது, ரைட்? பிகாஸ் இட் இஸ் இன்விசிபிள் டு தெம். அந்த ரெவலேஷன், சபை என்ற ரெவலேஷன்
தானியலுக்கோ இல்லை வேற யாருக்கும் நீங்கள் போய் மோசேக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமா என்னது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பிகாஸ் இட் வாஸ் இன்விசிபிள் இன் தட் டைம் பீரியட். அந்த காலகட்டத்தில் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாக இருந்தது சபை. ஆனால் இன்றைக்கு அது வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது ஆண்டவருடைய சபை. ஹல்லேலூயா. We are a part of God's creation, and God created invisible things and visible things. பூமியிலும் பரலோகத்திலும் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த சபையும் அதில் ஒரு பங்காய் இருக்கிறது. எதெல்லாம் பூமியில் நாம் பார்க்கிறோமோ ஆண்டவர் பரலோகத்தில் ஏற்கனவே அதை செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. It is approved in heaven, then given to earth. Everything is approved in heaven and given to earth. Hallelujah. அதனால தான் என்ன சொல்கிறோம், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? பிகாஸ் இட் இஸ் அப்ரூவ்டு இன் ஹெவன். பரலோகத்தில் பாருங்க, இங்கே வசனத்தில், இந்த வசனத்தில் ஒரு அழகான இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று போட்டிருக்கு. பாருங்க, படிங்க. அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா அதிகாரம், ஆல் பவர்ஸ், த்ரோன்ஸ், பவர்ஸ், ரூலர்ஸ், அத்தாரிட்டி, எல்லா ராஜ்யங்கள், எல்லா எல்லா அதிகாரங்கள், தத்துவங்கள் எல்லாமே, எல்லா எவ்ரிதிங் வாஸ் brought under Jesus Christ. எதற்காக இதெல்லாம் சொல்லின்னு வர்றேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணினே வரேன். ஒரு ஸ்டோன் மேலே ஒரு ஸ்டோன், ஒரு ஸ்டோன் மேலே ஒரு ஸ்டோன் உங்களுக்கு வச்சுனே வரேன். எதற்காகனா, பிகாஸ் God, Jesus Christ is the head of the church. You should understand, புரிந்து கொள்ள வேண்டும், how Jesus Christ is the head of the church. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இமேஜாக இருக்கிறார். ஆண்டவர் இன்விசிபிள் விசிபிள் காரியங்களை உருவாக்குகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு சகல அதிகாரங்கள், எவ்ரிதிங் பிலோ த ஃபாதர் இன் ஹெவன் அண்ட் எர்த், பரலோகத்திலும் பூமியிலும் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. அதுதான் வாசகம் சொல்லுது. அப்போ பாருங்க, அத்தாரிட்டி, கிரியேஷன், இமேஜ் எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டே வருகிறது. Lord Jesus Christ has everything. அப்போ if Jesus Christ has everything in his hand, right, அவர் தான் தலையாக இருக்கிறார். He is the head of the church. கரெக்டா இல்லையா? ஏன்னா நம்ம கேட்போம், எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. சபை அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆலயம் அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் த சர்ச், பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி இருக்கிறோம். இஃப் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், then Christ is the head of the church. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. See, இயேசு கிறிஸ்து படிப்போம் அப்படியே மேல படிங்க, 18ஆம் வசனத்தை. அவரே சரி, 17ஆம் அதிகாரம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ரொம்ப முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். He is before all things. Eternity. எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாவற்றும் அவருக்குள் நிலை நிற்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, you can create something, நீங்க உருவாக்கலாம், you can do something, but it has to hold together. கரெக்டா இல்லையா? எல்லாமே உருவாக்கி அப்படி விட்டு போயிடலாம்.
நிறைய காரியங்கள் அப்படி அப்படியே உருவாக்கி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பீஸ் ஆகிடும். அது சரியா ஒரு கவனிப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே எவ்ரிதிங் இஸ் ஹெல்ட் டுகெதர். சபை, the church of God is held together by Lord Jesus Christ. ஏன் தெரியுங்களா? Because he is from eternity to eternity. நித்தியமாய் ஆண்டவர் இருக்கிறார். only a person யார் நித்தியமாய் இருக்கிறார்களோ, from eternity to eternity இருக்கிறார்களோ, அவர்கள் தான் எல்லாவற்றையும் இழுத்து பிடிக்க முடியும். கரெக்டா இல்லையா? என்னுடைய பேர பசங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் காரியங்களை என்னால் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும் காரியங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னுடைய பேர பசங்க வாழ்க்கை அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருப்பதுக்கெல்லாம் நான் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது என்னுடைய தாத்தா இருக்கிறார்னா எங்க தாத்தா என்னுடைய லைஃபை டிஃபைன் பண்ணாரா? கண்ட்ரோல் பண்ணாரா? பண்ண முடியல. ஏன்னா he is not here now. my father is not here now. என் அப்பா இல்லை. அவர்களால உருவாக்க முடியும். they can mold, they can create. இப்போ என்னுடைய தாத்தா என்னை உருவாக்கினார் என்று சொன்னால் சரி, ஏன் எங்க அப்பாவை அவர் உருவாக்கினார், எங்க அப்பா என்னை உருவாக்கினார், இப்படி நான் அவருடைய ஜெனரேஷன்ல வர்றதால என்னை உருவாக்கினார். ஆனால் என்னை did they hold together? என்னை பிடித்து கொண்டார்களா? என்னை பார்த்து கொண்டே இருந்தார்களா? நான் வளர்ற வரைக்கும் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதை பார்த்து கொண்டே இருந்தார்களா? நாட் பாசிபிள். கரெக்டுங்களா? ஏன்னால் மரித்து போய்விட்டார்கள். சேம் திங் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? அல்லையா? புரியுதா இல்லையா? இப்ப நம்ம ஒரு வீடை கட்டுறோம், ஒரு வீடை வாங்குறோம், நிலத்தை வாங்குறோம், நம்ம ஜெனரேஷன்ல வாங்குறோம். 2 ஜெனரேஷன் கழிச்சு அது அப்படியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாராவது வித்துப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை யாராவது ஒருத்தர் வித்துட்டுப்பாங்க. ஆனா அவர்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம இப்ப வாங்கி வைக்கிறோம். கரெக்டா இல்லையா? பிற்கால சந்ததிகளுக்கு உதவும் என்று நம்ம வாங்கி வைக்கிறோம். because we are not there. எதற்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் from eternity to eternity இருக்கிறதால தான் he is able to hold. எதை பிடித்துக் கொள்கிறார்? எதை? சபையை. he is able to hold the church. he is able to whatever he has created. எதெல்லாம் உருவாக்கினாரோ. நிறைய பேர் என்ன சொல்றோம்? ஆண்டவரே என்னை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டீங்க, என்னை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு என்னை மறந்துட்டு போயிட்டீங்க, சும்மா எதுக்கு என்னை கிரியேட் பண்ணீங்க? why did you create me? என் வாழ்க்கையில எதுவுமே கரெக்டாக நடக்க முடியாது. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் நித்தியமாய் இருப்பதால் அவர் நம்மை பிடித்து கொண்டு நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் சபையில் ஒரு முக்கியமான காரியம். ஏன் ஆண்டவர் சபைக்கு தலையாக இருக்கிறார்? why God is the head of the church? because he holds together. அவர் பிடித்துக் கொள்கிறார் சபையை. ஹல்லேலூயா. சபை என்றால் நீங்களும் நானும் தான். இட்ஸ் நாட் த பில்டிங் கிடையாது. நீங்களும் நாங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சபை. நம்மை பிடித்துக் கொள்கிறார், நம்மை நடத்துகிறார், தலைமுறையாக நம்ம நடத்திக் கொள்கிறார். இன்னைக்கு நீங்க இங்க இருக்கலாம், ஒரு 50 years கழிச்சு நீங்க இருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் சந்ததிகளை ஆண்டவர் பிடித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சபை தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு தலையாக இருக்கிறார், பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. See, God is the head of the church. மேல படிங்க, இப்ப படிங்க 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சபையான சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர்.
அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து முதல் பேராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அவரும் மரித்து உயிர்த்தெழுந்தார். நம்மளும் என்ன செய்ய போறோம்? மரித்து ஆண்டவருடைய வருகை வரும்போது உயிர்த்தெழ போறோம். ஒருவேளை ஆண்டவர் வருகை நாளைக்கே இல்லை இன்னைக்கே வந்துட்டா நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோட உயிர்த்தெழ போறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சபை இஸ் நாட் த பில்டிங். பில்டிங்கா உயிர்த்தெழ போகுது? நோ, பில்டிங் அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர் நாளைக்கே வருகை வந்துட்டாருன்னா இந்த பில்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். மைக்கு, ஒயரு எல்லாம் அப்படியே தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் வந்துட்டாருன்னா சுந்தரபுரத்தை தேடுவாங்க எல்லாரும். எங்க சுந்தரபுரத்தர் மைக்கை வைக்க, எங்க அவரு காணோம், எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டு போ. ஆனா எல்லாம் இது பொருள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் த சர்ச். இது சபை அல்ல. the people, we are the church. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சபைக்கு நான் தலையாக இருக்கிறேன். சரீரம், சபை என்ற சரீரத்திற்கு நான் தான் தலையாக இருக்கிறேன். நான் மரித்து பரலோகத்திற்கு உயிர் தெழுந்து சென்றது போல இந்த சபையும், இந்த சர்ச் கூட என்ன ஆகும்னா, one day everyone will die, but அவர் வரும்பொழுது உயிர் தெழுந்து ஆண்டவரோடு இருப்போம். ஹல்லேலூயா. That's the greatest. ஆண்டவர் கொடுத்திருக்க பெரிய நம்பிக்கை அதுதான். The transformation of the church. இப்ப நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் வருகை வரும் பொழுது நாம் எல்லாம் மரித்தோர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பது யாரெல்லாம் உயிரோடு நாம் இருக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோட சந்திப்போம். இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் பர்சன். அப்படியே எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, நானும் மரித்தால் உயிரோடு எழுந்து ஆண்டவரோட எழுந்து. ஆனால் முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? The transformation of the church. சபை மறுரூபமாக்கப்பட்டு எடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க குறிப்பிடுறார். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். Those who are part of the church, சபையில் அங்கத்தினராய் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, படிங்க ஒரு வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கரெக்டா? 21 படிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? ஃபர்ஸ்ட் பாடி, சரீரம். நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்குவார். He will transform our body. அப்படின்னா என்ன தெரியும்? If he transforms our body, it is transforming the church. கரெக்டா இல்லையா? என்னை மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார் என்றால், மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை கொடுக்கிறார் என்றால், சபைக்கு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தருகிறார் என்ற அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க இந்த பிலிப்பியர்ல பார்க்கிறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கமிங் பேக் அகைன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கமிங் பேக் அகைன் டு டிரான்ஸ்ஃபார்ம் அவர் பாடி. நம்ம சரீரத்தை மறுரூபமாக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார். அந்த சரீரம் எது? நம்முடைய சரீரம் தான். அது யாரு? அதுதான் சபை. ஹல்லேலூயா. அப்போ சபை மறுரூபமாக்கப்பட்டு எடுக்க போகிறார். ஏன் தெரியுங்களா? அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அவரை ரட்சகராய்
இருக்கிறார். ஹalleluya. He is the savior. He is the savior. ஹalleluya. அப்ப பாருங்க, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாடி பார்க்கிறோம், சரீரம். ரெண்டாவது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த இமேஜ் ஆஃப் காட், ஹalleluya, அந்த சாயலில், கரெக்டா, அந்த சாயலில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை உருவாக்குகிறார், நம்மை மாற்றுகிறார். ஹalleluya. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடியை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? அவருடைய சாயல், இமேஜ். அப்போ இங்க கிளியரா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, we are going to be transformed. நம்ம எப்படி மறுரூபமாக்கப்பட்டிருக்குமா, நம்ம எப்படி மாற்றப்படுறோமா, இயேசு கிறிஸ்துவின் சாயலாக. You will be like Jesus Christ. மறுரூபமாக்கப்பட்டா you will be like Jesus Christ. ஒத்துக்கிறீங்களா? Do you agree? Do you agree or not? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா வசனம் தான் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? You will be transformed in the likeness of Jesus Christ. எப்படியா? By the Spirit of the Lord. பாருங்க, அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் படிங்க. கர்த்தரே ஆவியானவர். The Lord is the Spirit. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பாருங்க, அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம மகிமை, from glory to glory, மகிமை பெற்று ஆண்டவருடைய சாயலாக நாம் அடையாளம் காண்படுகிறோம். ஹalleluya. In the same likeness and the image of God, ஆண்டவர் நம்மை உண்டாக்க போகிறார். அப்ப நம்ம உண்டாக்குறார்னா என்ன அர்த்தம்? சபையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, the spirit of the holy spirit மூலமாக என்ன பண்றாரு ஆண்டவர்? He is changing the church in his likeness. கரெக்டா இல்லையா? நம்ம மாத்துறாரு அப்படின்னா சபையை மாத்துறாரு. கரெக்ட்? Yeah. So ஆண்டவர் in the image and likeness of God, ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. இன்னொரு வசனம் படிங்க. ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தன்னுடைய குமாரனின் சாயலில் ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்தார். இந்த வசனத்தை பாத்தீங்களா? இங்க என்ன சொல்லுது? தன்னுடைய God wanted us to be in the image and the likeness of his son ன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பிதாவானவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மறுரூபமாக்கப்படும் பொழுது, பரலோகத்தில் மறுரூபமாக்கப்படும் பொழுது, பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது, you will be in the image and likeness of
ஹalleluya. இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கரெக்டா? அப்போ நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரணும். எந்த வசனம் ஞாபகம் வரணும்? இப்போ ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வரணும். இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரணும். எந்த வசனம் ஞாபகம் வரணும்? ஜெனிசஸ் ஞாபகம் வரணும். கரெக்டா இல்லையா? ஜெனிசஸில் 3ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் எப்படி நம்மளை சிருஷ்டித்தார்? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத். கரெக்டா இல்லையா? அவருடைய சாயலும் அவர் ரூபத்திலையும் நம்மளை சிருஷ்டித்தார். அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுதா இல்லையா? இங்கே என்ன சொல்கிறார் வசனத்தில்? ஆண்டவர் சபையை நம்மை மறுரூபமாக்கப்படும் பொழுது அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் சரீரத்தை மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாக்குகிறார்ன்றார். கரெக்டா இல்லையா? அந்த ரீசனுக்காக தான் நம்மை ஃபஸ்ட்டு உருவாக்கும் பொழுது, எப்போ ஆதாம் ஏவாளை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சாயலும் அவர் ரூபத்திலும் உருவாக்கினார். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? புரியல? ரைட்டு. ஆண்டவர் அப்ப அந்த வசனத்தை பார்ப்போம். அப்ப ஜெனிசிஸ்க்கு போவோம், ஆதியாகமம் போவோம். புரியல? ஆதியாகமம் போவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரெக்டா? படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தாரா? ஆண்டவருடைய சாயலா சிருஷ்டித்தாரா? ரூபமாய் சிருஷ்டித்தாரா? அப்ப அவருடைய சாயலும் ரூபமாய் சிருஷ்டித்ததால், கரெக்டா? அதே மேல படிங்க, அப்படியே இது படிச்சா இது 26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய சாயலாகவும் நம்ம ரூபத்தினாலும் நாம் மனுஷனை உருவாக்குவோம். அப்போ இங்க படிக்கிற வசனங்கள் நம்ம இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிச்ச வசனம் கரெக்டா இருக்கா? ஹல்லேலூயா. கரெக்டா இருக்கா? அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி மறுரூபமாக்க போறார்? அவருடைய சாயலிலும் ரூபத்திலும். அப்போ இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனத்துல போட்டிருக்கு, கிளியரா போட்டிருக்கு, God is going to change and transform us in the image and likeness of his son. இயேசு கிறிஸ்து போல நம்மை மறுரூபமாக்கப்பட போகிறார். சரியா? அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சர்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மை அந்த சபையை மறுரூபமாக்க போகிறார். படிப்போம் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்க பார்க்குறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்ப பாருங்க, he has lost the connection with the head. அதாவது யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து இருக்கிறார்களோ அவர்கள் தலையில் இருந்திருக்கிற கனெக்ஷனை துண்டித்து போகிறார்கள். The connection has lost from the head and foot. Right? So இந்த வசனத்துல, if the connection of the parts of the body is not part of the head, nobody can survive. யாராலையும் வாழ முடியாது. கரெக்டா இல்லையா? You can live without a hand. கை இல்லாம வாழலாம். கரெக்டா? கண் இல்லாம வாழலாம். மூளை கூட இல்லாம வாழலாம். மூளை இல்லாம கூட வாழலாம். You can be alive. Medically speaking, you can be alive. சும்மா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் மூளை இல்லாம கூட சுத்தினுக்கலாம். கரெக்டா இல்லையா? ஆனா
தலை எல்லாம் வாழ முடியுமா? திஸ் போர்ஷன் எல்லாம் வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போ அதுக்கு பேர் சொல்லுவாங்க, சரீரம் சொல்ல மாட்டாங்க, முண்டோன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? இது வரைக்கும் இல்லாத பாடியை வந்து இட்ஸ் நாட் கன்சிடர்ட் அ பாடி. ஹெட்டே இல்லை. இஃப் யூ லூஸ் யுவர் கனெக்ஷன் வித் த ஹெட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் நீங்க கனெக்ஷனை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you are not part of the body. Hallelujah. You cannot function. ஆனால் ஆண்டவர் சொல்லும் காரியங்கள் இதுதான். நம்ம மேல நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு சில சின்ன வசனங்கள், ஒரு சில வசனங்கள் மட்டும் படித்து விட்டு நாம் போகலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் மட்டும் படிப்போம். நேரம் இல்லாதால நான் பண்றேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம். இதுல பார்த்தோம் அப்படின்னா 22ஆம் அதிகாரம், 5ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பாருங்க, இது வந்து இந்த வசனம் வந்து நம்ம படிக்கும் போதே தடுமாறி திக்கி போகுது வசனம். படிக்கும் போதே ஸ்டக் ஆகுது. என்னது மனைவிகளே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அதான் வசனத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. ரைட்டா? ஃபெமினிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆதிக்கம், பெண்கள் ஃபெமினிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இது என்னப்பா வசனம் அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் அதான் எழுதியிருக்கிறார். பிகாஸ் காட் சீஸ் ஃபேமிலி எப்படி குடும்பத்தை பார்க்குறாருன்னா, மனைவிகள் இஸ் நாட் அண்டர், அதாவது கணவருக்கு கீழே கிடையாது, தே ஆர் கோ பார்ட்னர்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. அவர்கள் சக ஊழியர்கள், சக சேர்ந்து செய்யும் ஆட்களாய்தான். இங்கே எதற்காக இந்த வசனத்தை எடுத்தோம் என்றால், மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அதே போல படிங்க 23ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய் இருக்கிறார். இதுக்கு தான் அந்த வசனத்தை படிக்க சொன்னேன். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார், சபை தலைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சரீரம் தலைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அதே போல சபையும் தலையான இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒன். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கீழ்ப்படிய. சப்மிட். The church has to submit to God. கரெக்டா? அதுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அதே போல சபையும் என்ன செய்ய வேண்டும்? சப்மிட். ஆண்டவருக்கு கீழே தான் வரணும். நிறைய சபைகள் எப்படி ஆயிடுச்சு? ஆண்டவருக்கு மேல போய் உக்காந்துச்சு. எப்படி? ஆண்டவருக்கே இப்ப கைட் பண்றாங்க சபை. ஆண்டவரே இந்த ஊழியெல்லாம் பண்ணலாம், அந்த ஊழியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நாங்க செய்யறோம், அதெல்லாம் அஜெண்டாவை அவங்களே போட்டுடுறாங்க. சபையை அஜெண்டாலாம் போட்டு இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், ரைட்டா? போட்டு பில்லை மட்டும் எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. எப்படி மனைவிகள் எல்லாத்தையும் இப்போ எல்லாம் போட்டு ஒரு கணக்கு வழக்கு ஒன்று போட்டு எழுதி கீழே பில்லு மட்டும் போய் கணவர்கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆயிடுச்சு சபை. இப்போ பில்லு மட்டும் எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதை போல இல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சபை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். சப்மிட் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ரெண்டாவது காரியம் பாருங்க, 25ஆம் வசனம் படிங்க. 25ஆம் வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறார். கணவர்களே உங்கள் மனைவி அன்பு கூறுங்கள். எப்படி? ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் லவ்ஸ் ஹிஸ் சர்ச்ன்றார். ஆண்டவர் சபைக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னா அவர் பெருமையா அப்படியே நடந்து போல தலை தூக்கிறார். நோ, he loves his church. அவர் சபையை நேசிக்கிறார். நீங்க போட்டிருக்கு.
இஃப் காட் ரைட்ஸ் சம்திங், ஆண்டவர் ஏதாவது எழுதுறாருன்னா அதை அவர் ப்ராக்டிக்கலாக செய்கிறாருன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? காட் லவ்ஸ் த சர்ச். கர்த்தர் சபையை நேசிக்கிறார்னா யாரை நேசிக்கிறாரு? சபையை நேசிக்கிறாரா யாரை நேசிக்கிறாரு? நம்மள எல்லாரும் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரு? சபையை நேசிக்கிறாருடா. நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறார் என்றார். ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சப்மிட். சபை has to submit to the word of God. ஆண்டவருக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. இரண்டாம் காரியம், God loves the church. ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். அப்போ சபை என்ன பண்ணணும்? ஆண்டவரை நேசிக்கணும். நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒன்று, ஆண்டவரை தாழ்த்தி ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணி போகணும் சபை, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னொன்று, ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஏன் ஆண்டவரை நேசிக்கணும்? ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். Because God loves us, we should love him. கரெக்டா இல்லையா? படிப்போம். மூன்றாம் காரியம் ஒன்று இருக்கிறது பாருங்க, 29ஆம் வசனம் படிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுவார் போட்டிருக்கார் இல்லையா? நான் என்னுடைய வார்த்தையை பேசல. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் மை ஓன் இன்டர்பிரேஷன். என்னோட இன்டர்பிரேஷன் நான் பேசல. ஆண்டவர் சபையை போஷிக்கிறார் போட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? God feeds the church. அப்படின்னா சபை என்று சொல்லும் பொழுது இங்கு பில்டிங் அவர் போஷிக்கல. கரெக்டா இல்லையா? இங்க இருக்கிற கதவு, ஸ்பீக்கர், மைக் இதை போஷிக்கல. ஆண்டவர் சொல்றார், உன்னையும் என்னையும் ஆண்டவர் போஷிக்கிறார். கணவன் மனைவி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, கணவன் எப்படி மனைவியோடு இணைந்து ஒன்றாய் இருக்கிறார்களோ ஆண்டவர் அந்த குடும்பத்தை போஷிக்கிறார். அந்த குடும்பத்திற்கு ஃபீட் பண்றாரு, அவங்க தேவையெல்லாம் கொடுக்கிறாரு சொல்றாரு. அதை போல சபைக்கும் நான் ஃபீட் பண்றேன்னு சொல்றாரு. கரெக்டா இல்லையா? அப்போ சபையான நம்ம மக்கள் ஆண்டவர் கரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? Will God be able to feed us? Yes, God can feed us. எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. ஆண்டவரால் செய்ய முடியும். God can do. நாம் சிலத்துல யோசிப்போம், இது ஆண்டவரால் கொடுக்க முடியுமா? ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா? நான் ரொம்ப விசுவாசத்தில் நடக்கிற பர்சன். நான் ரொம்ப ஃபெய்த்தில் நடக்கிற பர்சன். நிறைய பேர் என்ன முட்டாள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ விசுவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே விசுவாசத்தில் நடக்கிறதால தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் முட்டாள், இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காலை வைக்கிறாரு, இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறாரு, 2 பசங்க டாக்டர் படிக்கிறாரு, இப்படி எல்லாம் பண்றாரு, அப்படி எல்லாம் பண்றாரு, அதுல 2 சபையை ஆரம்பிக்கணும், 7 சபையை ஆரம்பிக்கணும் யோசிக்கிறாரு, இப்படி செய்யற அப்படி செய்யறாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதையும் நான் செய்யவில்லை. I am not going to do. I am walking in the way of the Lord. ஆண்டவர் நடக்கிறாரு, அந்த வழியில் நான் நடக்கிறேன். I have faith in the Lord. கர்த்தரை நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சபையை போஷிக்கிறார், ஆண்டவர் சபையை நேசிக்கிறார், ஆண்டவர் கீழே சபை வருகிறது. அப்ப நான் அவருக்கு கீழே வர அவர் என்னை பார்த்துக்குவார். சாப்பாடு இல்லை அப்படின்னு ஏன் கவலை பண்ணோம்? ட்ரெஸ் இல்லைன்னு ஏன் கவலை பண்ணோம்? ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஏன் கவலை பண்ணோம்? கரெக்டா இல்லையா? ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் சபையை போஷிக்கிறார். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31 32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி இந்த ரகசியத்தை சொல்கிறேன் என்றார்.
பெற்றோர்களை விட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்று ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லு வசனம் போட்டிருக்கு. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சபை எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன் இன் கிரைஸ்ட். நம்ம பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் நடத்துகிறோம், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் நடத்துகிறோம், பாஸ்டர்ஸ் மீட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய தீமே என்ன? ஐ ஆம் யுனைடெடோடைய தீமே பார்த்தீங்கன்னா ஒன் இன் கிரைஸ்ட். ஆண்டவருக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். யாரும் பெரியவர், யாரும் சின்னவர், இவர் பெரிய பாஸ்டர், இவர் சின்ன பாஸ்டர், இவர் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் ஒன்றாகி கடவுள் ஆண்டவர் இடத்துல இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த வசனத்தில்? சபை ஆண்டவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும். இஃப் த சர்ச் இஸ் ஒன் வித் கிரைஸ்ட், அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். சபை ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா அப்போ நம்ம தான் ஆண்டவரோட ஒன்றா இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம தான் ஒன் வித் காட். ஆண்டவரோடு ஒரே சரீரமாக ஒரே சாயலாக நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அப்போ நம்ம பார்க்குறவங்களாம் எப்படி சொல்லணும்? நம்மளை பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தது போல இருக்கணும்னு சொல்லணும். கரெக்டாக இல்லையா? நம்மளை பார்த்தா என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளோட பேசினா என்ன சொல்லணும்? எங்க ஆண்டவர் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஏசப்பா பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு சொல்லணுமா இல்லையா? உங்களோடு இருந்தால் எனக்கு கடவுளோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்லணுமா இல்லையா? அதான் ஒன் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு காணிக்கைக்காக பார்க்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஜெபிப்போம். காணிக்கைக்காக முதலாவது ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த காணிக்கை நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. இந்த காணிக்கை அப்பா தேவரீர் கொடுத்தவர்கள் கரங்களை நீர் ஆசீர்வதிங்க. பல மடங்கு கத்தாவே தேவரீர் திரும்பதாக அவர்கள் என்ன கத்தாவை பொருத்தனை செய்து இந்த காணிக்கையை செலுத்தினார்கள் என்று உமக்கு தெரியும் அப்பா. அந்த பொருத்தனையை கத்தாவே நீ நிறைவேற்றித்தான் அப்பா. அந்த பொருத்தனையை நீ நிறைவேற்றித்தான். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை காசு எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய பணிக்காக கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியாக கத்தாவே தேவரே, இந்த நாளில் கத்தாவே எங்களை எல்லாரையும் கத்தாவே தேவரே வசனம் வார்த்தைகளை பேசினதற்காக நன்றி. உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. Those who see your face, those who
approach you, those who have faith in you, உம்மை மேல் விசுவாசம் வைத்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு தலைக்கு கர்த்தாவே தேவரே நீரே கர்த்தாவே சபைக்கு தலையாக இருக்கிறீர். You are the head of the church. நீரே சபைக்கு தலையாக இருக்கிறீர். நாங்கள் கர்த்தாவே தேவரே உம்மோடு இணைந்து உமக்கு கீழ்ப்படிந்து அப்பா உம்மையே நேசித்து உமக்கு கர்த்தாவே அப்பா அப்பா அர்ப்பணித்து சபையாக நாங்கள் அப்பா வாழ நிற்கிறமே தாங்க. ஆண்டவரே தேவரே நீர் மறுரூபமாக்கப்பட்டு எங்களை எடுத்துக்கொள்ள போகிறீர். உம்முடைய சாயலாகவும் உம்முடைய ரூபமாகவும் எங்களை படைத்த ஆண்டவரே அதே போல எங்களை மாற்றப் போய் உம்முடைய குமாரனின் கர்த்தாவே தேவரே ரூபமாக சாயலாகும் நீர் எங்களை மாற்றப் போய் அதே மகிமையில் மகிமையாக எங்களை மாற்றப் போகிறீர். ஆண்டவரே தேவரீர் அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா அதிகாரமும் எல்லா காரியங்களும் அப்பா காண்பது காணாதது எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பார்த்து வழி நடத்தும் அப்பா, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. ஏனென்றால் அப்பா நீர்தான் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த சபையா எங்களை இணைத்து பிடித்திருக்கீங்க. You are holding us together, Lord. நாங்கள் இருப்போம், நாளைக்கு இல்லாம போவோம். எங்கள் தலைமுறைகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சபையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் சபைக்கு நீர் தான் தலைவராக இருக்கிறீர். என் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் மனைவி, பிள்ளைகள், ஊழியம், நாங்கள் செய்யும் வேலை, எங்கள் பேர பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவினுடைய கரத்துல ஒப்பு. எங்கள் நண்பர்கள் எல்லாரும் சபை மக்கள் அனைவரும் கரத்துல ஆண்டவரே நீரே வழி நடத்தி பலப்படுத்து. எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய பதாக. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord.